Hi guys, இந்த வீடியோவில் Cisco Packet Tracer Simulatorல ரவுட்டர், switches, PC கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு நெட்வொர்க் டோபாலஜி டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ்க்கு எப்படி IP address கொடுத்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். Cisco Packet Tracer Simulator எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆக்டிவேட் பண்ணுறதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இன்ஸ்டாலேஷன் ஆக்டிவேஷனில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரிட்ஜ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கேரியருக்கு இம்பார்ட்டண்ட்டான CCNA கோர்ஸை ஈஸியாக கற்றுக்கலாம். CCNA லேப் வீடியோ எல்லாம் CCNA ப்ராக்டிக்கல் லேப் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோவில் ரவுட்டரோட ஜிகாபைட் இன்டர்ஃபேஸ்க்கு எப்படி IP address செட் பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ரவுட்டரில் எப்படி எனேபிள் பண்ணுறது, நம்ம எனேபிள் பண்ண ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகாலை ஷோ IP ரவுட் ஸ்டாட்டிக் கமாண்ட் கொடுத்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு டோபாலஜி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த டோபாலஜிக்கு 4 ரவுட்டர், 4 சுவிட்சு, 4 PC வேணும். ஸோ ரவுட்டர், PC, சுவிட்சஸ்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரவுட்டர் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் சுவிட்ச், 4 சுவிட்ச் வேணும். சுவிட்ச் 1, 2 and 3, 4. ஓகே, சுவிட்சை செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு PC 1, PC 2, PC 3 and PC 4. இப்போ கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ரவுட்டர்லேருந்து சுவிட்சஸை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட் கேபிள் யூஸ் பண்ணி ஜிகாபைட் போர்ட்லேருந்து சுவிட்சோட ஜிகாபைட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி 3 ரவுட்டருக்கும் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்விட்சிலேருந்து PC கனெக்ட் பண்ணோம். ஸோ ஸ்விட்சோட ஜிகாபைட்லேருந்து PCயோட ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி 3 ஸ்விட்சில் இருந்தால் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஸ் கேபிள் யூஸ் பண்ணி ரவுட்டர்லேருந்து ரவுட்டர் கனெக்ட் பண்ண போகிறேன். ரவுட்டரோட ஜிகாபைட் 1லேருந்து ரவுட்டர் 2ஓட ஜிகாபைட் 1ல் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ரவுட்டர் 2லேருந்து ரவுட்டர் 3க்கு, ரவுட்டர் 3லேருந்து ரவுட்டர் 4க்கு, நெக்ஸ்ட் ரவுட்டர் 4லேருந்து ரவுட்டர் 1க்கு. சேம் இதே மாதிரி. ஓகே, கனெக்ஷன்லாம் இப்போ ஓவர். ஃபுல்லாக டோபாலஜி டிசைன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு ரவுட்டரோட ஜிகாபைட் 0/0 இன்டர்ஃபேஸ்க்கு IP address அசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரவுட்டர் 1 வந்திருக்கேன். நோ கொடுத்து இனிஷியல் கான்ஃபிகரேஷன் வந்து நோ கொடுத்து மேனுவல் கான்ஃபிகரேஷனுக்குள்ள வந்தாச்சு. ரவுட்டரோட யூசர் மோட் அப்பியர் ஆகிடுச்சு. EN கொடுத்து ப்ரிவிலேஜ் மோட் வந்துட்டேன். கான்ஃபிக் T கொடுத்து கான்ஃபிகரேஷன் மோட் வந்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே INT GIG 0/0 கமாண்ட் கொடுத்து ஜிகாபைட் இன்டர்ஃபேஸ் மோடுக்கு வந்தாச்சு. இங்கே IP address 50.0.0.1 சப்நெட் மாஸ்க் 255.0.0.0 என்டர். நெக்ஸ்ட் போர்ட் ஆக்டிவ் கமாண்ட் நோ ஷட் கொடுத்து ரவுட்டர் 1 IP address செட் பண்ணியாச்சு ஜிகாபைட் 0/0. நெக்ஸ்ட் டைம் ரவுட்டர் 2க்கு, இப்போ ரவுட்டர் 2க்கு சேஞ்ச் பண்ணலாம். ரவுட்டர் 2வை செலக்ட் பண்ணுங்கள். CLI மோட் நோ, EN config T INT GIG 0/0 IP address 60.0.0.1 255.0.0.0 no shut. Okay, next router 3. CLI mode no, EN config T INT GIG 0/0 IP address
70.0.0.1, 255.0.0.0, no shut. Next router 4, CLI, no, EN, config T, INT, GIG 0/0, IP address 80.0.0.1, 255.0.0.0, no shut. இப்போ 4 ரவுட்டருடைய ஜிகாபைட் 0/0 இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் போர்ட்டுமே ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஈத்தர்நெட் போர்ட்ஸ் எல்லாம் ஜிகாபைட் போர்ட் எல்லாமே ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸ்டெப் 1 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல ரவுட்டோட ஜிகாபைட் 0/1 அண்ட் ஜிகாபைட் 0/2க்கு எப்படி ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ரவுட்டர் 1உடைய ஜிகாபைட் 0/1 அண்ட் ஜிகாபைட் 0/2க்கு எப்படி ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ரவுட்டர் 1ஓட இன்டர்ஃபேஸில் இருக்கேன். INT GIG 0/1 கொடுத்து இன்டர்ஃபேஸ் மோடுக்கு வந்துட்டேன். இங்கே ஐபி அட்ரஸ் 10.0.0.1, சப்நெட் மாஸ்க் 255.0.0.0. நெக்ஸ்ட் போர்ட் ஆக்டிவ் கமாண்ட் நோ ஷட். 0/1 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் 0/2க்கு. ஸோ INT GIG 0/2. இங்கே இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸ் வந்து ஐபி அட்ரஸ் 40.0.0.2, சப்நெட் மாஸ்க் 255.0.0.0. போர்ட் ஆக்டிவ் கமாண்ட் நோ ஷட். அடுத்து எக்ஸிட் பண்ணிவிடுங்க. EX. ஓகே, இப்போ ரவுட்டர் 1உடைய ஜிகாபைட் 0/1 அண்ட் 0/2க்கு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரவுட்டர் 2க்கு சேம் ரவுட்டர் 2ஓட ஜிகாபைட் 0/1க்கு ஃபஸ்ட் செட் பண்ணலாம். ஸோ INT GIG 0/1, ஐபி அட்ரஸ் 10.0.0.2, 255.0.0.0. நெக்ஸ்ட் போர்ட் ஆக்டிவ் கமாண்ட் நோ ஷட். நெக்ஸ்ட் INT GIG 0/2, ஐபி அட்ரஸ் 20.0.0.1, 255.0.0.0. நெக்ஸ்ட் போர்ட் ஆக்டிவ் கமாண்ட் நோ ஷட். எக்ஸிட். ஓகே, ரவுட்டர் 2க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரவுட்டர் 3 பாருங்கள், அந்த ரெட் கலர் வந்து க்ரீன் கலர் டர்ன் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ரவுட்டர் 3ல இருக்கோம். INT GIG 0/1, ஐபி அட்ரஸ் 20.0.0.2, 255.0.0.0. நெக்ஸ்ட் போர்ட் ஆக்டிவ் கமாண்ட் நோ ஷட். நெக்ஸ்ட் INT GIG 0/2, ஐபி அட்ரஸ் 30.0.0.1, 255.0.0.0. நோ ஷட். எக்ஸிட். ரவுட்டர் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக ரவுட்டர் 4க்கு. இப்போ ரவுட்டர் 4ஓட இன்டர்ஃபேஸில் இருக்கும். INT GIG 0/1, ஐபி அட்ரஸ் 30.0.0.2, 255.0.0.0. சப்நெட் மாஸ்க். போர்ட் ஆக்டிவ் கமாண்ட் நோ ஷட். நெக்ஸ்ட் INT GIG 0/2, ஐபி அட்ரஸ் 40.0.0.1, 255.0.0.0. போர்ட் ஆக்டிவ் கமாண்ட் நோ ஷட். எக்ஸிட். இப்போ 4 ரவுட்டருக்கும் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டோம். ஜிகாபைட் 0/0லையும் 0/1லையும் 0/2லையும் அசைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அசைன் பண்ணதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ரவுட்டர் 1ஓட ப்ரிவிலேஜ் மோடில் வந்திருக்கேன். ஷோ ஐபி இன்ட் ப்ரீஃப்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். இந்த கமாண்ட் கொடுத்தோன்னே ரவுட்டர் 1ல் நம்ம எந்தெந்த இன்டர்ஃபேஸை என்னென்ன ஐபி அட்ரஸ்லாம் அசைன் பண்ணியிருக்கோம், ஸ்டேட்டஸ் ப்ரோட்டோகால் டவுன்லேருந்து அப்புக்கு சேஞ்ச் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரவுட்டர் 1ல் செக் பண்ணிட்டோம். ஸ்டேட்டஸ் ப்ரோட்டோகால் அப்ளை ஆகிடுச்சு. இதே கமாண்டை நான் ரவுட்டர் 2லையும் எனேபிள் பண்ணுறேன். ரவுட்டர் 2ஓட ப்ரிவிலேஜ் மோடில் ஷோ ஐபி இன்ட் ப்ரீஃப். இப்போ பாருங்கள், ரவுட்டர் 2ஓட கரெக்டாக அந்த இன்டர்ஃபேஸ் கரெக்டான ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிடுச்சு. ஸ்டேட்டஸ் ப்ரோட்டோகால் அப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் ரவுட்டர் 3லையும் செக் பண்ணலாம். எக்ஸிட். ஷோ ஐபி இன்ட் ப்ரீஃப். இப்போ ரவுட்டர் 3லையும் ப்ராப்பராக அசைன் ஆகிடுச்சு ஐபி அட்ரஸ்லாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக ரவுட்டர் 4லையும் செக் பண்ணிக்கலாம். ஷோ ஐபி இன்ட் ப்ரீஃப்.
ஓகே, ரவுட்டர் 4லேயே அசைன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃபைனலாக ரெட் கலரில் இண்டிகேட் ஆனதெல்லாம் க்ரீன் கலரில் டேர்ன் ஆன் ஆகிடுச்சு. இப்போது ஐபி அட்ரஸ் ப்ராப்பராக அசைன் ஆகி கம்யூனிகேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்டெப் 2 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல் ரவுட்டருக்கு ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போது 4 ரவுட்டருக்கும் எப்படி ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கான்ஃபிகரேஷன் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த ரவுட்டரோட அன்னோன் நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபஸ்ட் இந்த டோபாலஜியில் நம்ம 8 நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80ன்னு 8 நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ரவுட்டர் 1க்கு பார்த்தீங்கன்னா 10 நெட்வொர்க், 50 நெட்வொர்க், 40 நெட்வொர்க் வந்து நவுன் நெட்வொர்க்காக இருக்கும். அப்போ ரவுட்டர் 1ஓட அன்னோன் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 60, 20, 70, 80 இது எல்லாமே வந்து ரவுட்டர் 1ஓடைய அன்னோன் நெட்வொர்க். இதை தான் நான் வந்து ரவுட்டர் 1 நான் கான்ஃபிக் பண்ண போகிறேன். இப்போ ரவுட்டர் 1 செலக்ட் பண்ணலாம். இப்போ ரவுட்டர் 1ஓடைய ப்ரிவிலேஜ் மோடில் இருக்கேன். ஸோ ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எல்லாமே ரவுட்டரோட கான்ஃபிகரேஷன் மோடில் தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன் மோடு போகிறதுக்காக கான்ஃபிக் டீன்னு கொடுக்குற கமாண்ட் CONF ஸ்பேஸ் T. இப்போ கான்ஃபிகரேஷன் மோடு வந்துருச்சு. இங்கே எப்படி ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ணலான்னா ஐபி ரவுட்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் இப்போ ரவுட்டர் 1ஓடைய அன்னோன் நெட்வொர்க்ஸ். இப்போ பாருங்கள் 50, 10, 40 வந்து நவுன் நெட்வொர்க். இப்போது அன்னோன் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 20.0.0.0 நெட்வொர்க் ஐடி தான் இங்கே கொடுக்கணும், ஐபி அட்ரஸ் கொடுக்கக்கூடாது. அதில் சப்நெட் மாஸ்க் 255.0.0. நெக்ஸ்ட்டு அந்த ரவுட்டர்லேருந்து 20 நெட்வொர்க் வந்து எல்லாமே வந்து இப்போது செயின் சர்க்கிள் பாத்தில் இருக்கிறதுனால அந்தந்த ரவுட்டரோட ரைட் சைடோடைய சீரியல் போட்ட ஐபி அட்ரஸ் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு நான் வந்து 10.0.0.2 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ரவுட்டரோட இது இன்டர்ஃபேஸோட இது கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரவுட்டர் 1ஓட 20 நெட்வொர்க் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது சேம் ஐபி ரவுட் 30.0.0.0 255.0.0.0 சேம் 10.0.0.2. next IP route 60.0.0.0 255.0.0.0 10.0.0.2 same IP route 70.0.0.0 255.0.0.0 10.0.0.2 next last IP route 18 network கொடுக்க போறேன். so 80.0.0.0 network ID கொடுத்துட்டு அதோட சப்நெட் மாஸ்க் 255.0.0.0 10.0.0.2 கொடுத்துட்டு exit. router 1 ஓட இன்டர்ஃபேஸ்க்கு ஸ்டாட்டிக் ரூட்டிங் ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் router 2. இப்போ router 2 ஓட அன்னோன் நெட்வொர்க்ஸ்லாம் இப்போ கொடுக்க போகிறோம். அதில் 60, 10, 20 வந்து நவுன் நெட்வொர்க்காக இருக்குது router 2க்கு. en config t IP route 30.0.0.0 255.0.0.0 இங்கே 20.0.0. இது வந்து அடுத்த ரவுட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு ஐபி அட்ரஸ் 2 20.0.0.2 கொடுத்தாச்சு. என்டர். நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த அன்னோன் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரவுட்டர் 2 ஓட அன்னோன் நெட்வொர்க் வந்து அடுத்தது 40 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது அப்படியே அப்பேரை ப்ரெஸ் பண்ணால் நம்ம ரீசெண்டாக டைப் பண்ண கமாண்ட் வரும். அப்படியே அப்பேரை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த நெட்வொர்க் மட்டும் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் 50 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் 70 அண்ட் ஃபைனலாக 80. இதெல்லாம் ரவுட்டர் 2 ஓட அன்னோன் நெட்வொர்க்ஸ் கொடுத்துட்டு எக்ஸிட். இப்போது ரவுட்டர் 3 கொடுக்க போகிறோம். இப்போ ரவுட்டர் 3 ஓட அன்னோன் நெட்வொர்க்ஸ்லாம் அதில் டிக்ளேர் பண்ண போகிறேன். ரவுட்டர் 3க்கு 70, 20, 30 வந்து நவுன் நெட்வொர்க்கில் இருக்குது. ரிமைனிங் இருக்கிற நெட்வொர்க்ஸ் எல்லாம் அன்னோன் நெட்வொர்க்காக இருக்கும் ரவுட்டர் 3க்கு. en config t IP route 10.0.0.0 255.0.0.0 30.0.0.2 இது வந்து அடுத்த ரவுட்டரோட கனெக்ட் ஆகிற ஐபி அட்ரஸ். சேம் இதுக்கு இதே மாதிரி ரவுட்டர் 2 ஓட அன்னோன் நெட்வொர்க் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 40. இப்போ 40 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 50. நெக்ஸ்ட்டு 60 அண்ட் ஃபைனலாக 80. ஓகே எக்ஸிட். இப்போ ரவுட்டர் 3க்கு ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ரவுட்டர் 4க்கு எனேபிள் பண்ணோம்.
ரவுட்டர் 4ஓட அன்னோன் நெட்வொர்க்லாம் இதில் டிக்ளேர் பண்ண போகிறோம். ரவுட்டர் 4ஓட நவுன் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 80 30 40. இதை தவிர மற்ற இருக்கிறது எல்லாமே தரணும். 10 தரணும், 20 தரணும், 50 60 70. EN config T IP route 10.0.0.0 55.0.0.0 40.0.0.2 அடுத்த ரவுட்டரோட IP அட்ரஸ் இது. நெக்ஸ்ட் IP route 10 கொடுத்துரும், அப்புறம் 20 தரணும். 20 ரவுட்டர் 4ஓட அன்னோன் நெட்வொர்க் தான். 20 நெக்ஸ்ட் 50 நெக்ஸ்ட் 60 அண்ட் ஃபைனலாக 70. ஓகே, இப்போ ரவுட்டர் 4க்கும் IP செட் பண்ணியாச்சு. சரி, ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ணிட்டோம், எக்ஸிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த 4 PCக்கும் IP அட்ரஸ் அசைன் பண்ண போகிறோம். இப்போ PC 1 செலக்ட் பண்ணியாச்சு. PC 1 டெஸ்க்டாப் ஐக்கான் ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் IP கான்ஃபிகில் போயிட்டு PC 1ஓட IP அட்ரஸ் வந்து என்ன தர போகிறோம்னா 50.0.0.2. இதில் சப்நெட் மாஸ்க் 255.0.0 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் டிஃபால்ட் கேட்வேன்றது என்னென்னா அந்த ஸ்விட்ச் வந்து ரவுட்டரோட ஈத்தர்நெட் போர்ட்டில், அதாவது ஈத்தர்நெட் போர்ட்டில் அந்த ஜிகாபைட் போர்ட்டில் என்ன ஐபியில் கனெக்ட் ஆகிருக்கோ அதுதான் வந்து கேட்வே கொடுக்கும். இங்கே 50.1னால ஸோ கேட்வே வந்து 50.1 கொடுத்துரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி PC 2 கொடுக்குறோம். சேம் PC 2ஓட IP கான்ஃபிக் மோடில் போயிட்டு 60.0.0.2 சப்நெட் மாஸ்க் கேட்வே வந்து இங்கே 60.1 வரும், ஏன்னா ரவுட்டரோட IP அட்ரஸ் இது. நெக்ஸ்ட் PC 3 டெஸ்க்டாப் IP கான்ஃபிக் 70.0.0.2 சப்நெட் மாஸ்க். நெக்ஸ்ட் டிஃபால்ட் கேட்வேல 70.0.0.1. நெக்ஸ்ட் PC 4க்கு 80.0.0.2 சப்நெட் மாஸ்க் கேட்வே 80.0.0.1. ஓகே, இப்போ 4 PCக்கும் IP அட்ரஸ் அசைன் பண்ணிட்டோம். ஸ்டாட்டிக் ரூட்டிங் ப்ரோட்டோகாலை எனேபிள் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து PC 1லேருந்து PC 2 PC 3 PC 4 கம்யூனிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ PC 1 செலக்ட் பண்ணுறேன், டெஸ்க்டாப், அதில் கமாண்ட் ப்ராம்ப்ட் டேப்பை கிளிக் பண்ணுறோம். இங்கே பிங்னு ஒரு கமாண்ட் கொடுக்க போகிறோம். பிங் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாக்கெட் இன்டர்நெட் குரூப்பர். இதான் கம்யூனிகேஷன் இருக்கான்ற செக் பண்ணி பார்க்கறதுக்கான கமாண்ட் இது. பிங்கு டைப் பண்ணி எந்த PCயோட கம்யூனிகேட் பண்ண போகிறோமோ அந்த PCயோட IP அட்ரஸ். இங்கே நான் வந்து PC 1லேருந்து PC 2 கம்யூனிகேட் பண்ண போகிறேன். ஸோ PC 2ஓட IP அட்ரஸ் 60.0.0.2 கொடுத்துருக்கேன். கொடுத்தோன்னே பாருங்கள் ரிப்ளை ஃப்ரம்னு வருது. ரிப்ளை ஃப்ரம் ஒன்று தான் கம்யூனிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். ரெக்வஸ்ட் டைம் அவுட் வந்தால் கம்யூனிகேஷன் இல்லை. இப்போ PC 1லேருந்து PC 2 பிங் ஆகுது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா PC 1லேருந்து PC 3ஓட IP அட்ரஸ் கொடுக்குறேன், 70.2 கொடுக்குறேன். அதுவும் ரிப்ளை ஃப்ரம் வருது, அதோட கம்யூனிகேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபைனலாக PC 4ஓட IP அட்ரஸ் கொடுக்குறேன் 80.2, அதுவும் கம்யூனிகேட் ஆகுது. அப்போ PC 1லேருந்து PC 2 PC 3 அண்ட் PC 4க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்யூனிகேஷன் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் மூலமா எனேபிள் ஆகிடுச்சு. ஸ்டெப் 3 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4ல் நம்ம கொடுத்த ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகாலை ஷோ IP ரவுட் ஸ்டாட்டிக் கமாண்ட் கொடுத்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலாக இப்போ நம்ம கொடுத்த ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்லாம் ப்ராப்பராக கான்ஃபிக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரவுட்டர் 1ஓடைய ப்ரிவிலேஜ் மோடில் இருக்கேன். EN கொடுத்து இங்கே ஷோ IP ரவுட் ஸ்டாட்டிக்ன்ற கமாண்ட் கொடுக்குறேன். இந்த கமாண்ட் கொடுத்தா ரவுட்டர் 1ல் நம்ம கொடுத்துருக்க ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகாலோடைய டீட்டெயில்ஸ் காமிக்கும். இப்போ பாருங்கள் 20 30 60 70 80 வந்து வயா 10.2 வழியாக கனெக்ட் ஆகிருக்குன்றது இப்போ நம்ம கொடுத்தது காமிக்குது. இது ரவுட்டர் 1ல். இதே மாதிரி ரவுட்டர் 2லையும் செக் பண்ணுறேன். EN ஷோ IP ரவுட் ஸ்டாட்டிக். இப்போ நம்ம இங்கே கொடுத்த 30 40 50 70 80க்கு வயா 20.2ஓட கனெக்ட் ஆகிருக்கு. சேம் அதே மாதிரி ரவுட்டர் 3க்கு ஷோ IP ரவுட் ஸ்டாட்டிக். சேம் 10 40 50 60 80 வந்து வயா 30.2ஓட கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனலாக ரவுட்டர் 4 செக் பண்ணி பாருங்கள். EN ஷோ IP ரவுட் ஸ்டாட்டிக். இப்போ ரவுட்டர் 4க்கு 10 20 50 60 70 வயா 40.2ஓட கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம கொடுத்த ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எல்லா ரவுட்டருக்கும் எனேபிள் ஆகிடுச்சு.